ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மாரநாத ரிவிவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் முதல் பகுதி. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதாக. நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் எப்படி ஜெபிப்பது என்று ஒரு சிலருக்கு தெரியவில்லை. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாதலால் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். சில குறிப்புகளை நாம் இங்கு பார்ப்போம். அதை பின்பற்றி நாம் எளிதாக 5 to 10 நிமிடங்கள் வரை அழகாக ஜெபித்து விடலாம். நாம் கார் ஓட்டும் போதோ, சிக்னலுக்காக காத்திருக்கும் போதோ, வேலையிடத்தில் சிறிது ஓய்வெடுக்கும் போதோ இந்த சிறிய ஜெபத்தை நாம் செய்யலாம். நமது கரத்தை எடுத்துக்கொள்வோம். அதை ஜெபிக்க கூப்பும் போது முதலாவது நமக்கு அருகில் இருப்பது பெருவிரல். பெருவிரல் நமக்கு அருகில் இருப்பதால் நமக்கு நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள், நமக்கு நெருங்கிய ஊழியர்கள் என்று நெருங்கியவர்களுக்காக ஜெபிக்கலாம். நமது ஞாபகத்தில் அவர்கள் இருப்பதால் அவர்களை நினைத்து எளிதாக ஜெபிக்கலாம். மற்றும் பெருவிரல் முதல் விரலாக இருப்பதால் தேவன் ஏற்படுத்திய ஊழிய முறைப்படி முதல் ஊழியமாகிய அப்போஸ்தல ஊழியத்தை செய்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக இருப்பது சுட்டி காட்டும் விரல். நமக்கு போதிக்கும் ஆசிரியர்கள், நமக்கு உடல்நிலையை சுட்டி காட்டி வழிகாட்டும் வைத்தியர்கள் என்று இவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். மற்றும் சுட்டி காட்டும் விரல் நீ செய்வது தவறு என்று ஒருவரை சுட்டி காட்டி திருத்துவதால் திருத்தும் ஊழியத்தை செய்யும் கிறிஸ்துவுக்குள் உண்மையான தீர்க்கதரிசிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக இருப்பது உயரமான விரல். அது நம்மை ஆள்பவர்களையும் நமக்கு மேலான யாவரையும் குறிக்கிறது. நமது ஜனாதிபதி, பிரதம மந்திரி, மற்ற மந்திரிகள், முதன் மந்திரி, நமது வேலையிடத்தில் நமக்கு மேலாக இருப்பவர்கள், இவர்களை ஞாபகத்தில் கொண்டு வந்து ஜெபிக்கலாம். சுவிசேஷ வேலை செய்பவர்கள் பிரதான வேலையை செய்வதால் அவர்களை இந்த நேரத்தில் நினைவில் கொண்டு வந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக இருப்பது மோதிர விரல். இதை பலவீன விரல் என்றும் சொல்வார்கள். பியானோ கற்றுக் கொடுப்பவர்களுக்கு தெரியும் இந்த விரல் பலவீனமானது என்று. ஆகவே நமது சமுதாயத்தில் பலவீனமானவர்களை, வியாதியில் இருப்பவர்களை, கஷ்டத்தில் இருப்பவர்களை நினைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல மோதிர விரல் மேய்ப்பர்களை குறிக்கிறது. சபைகளை மேய்க்கின்ற பாஸ்டர்களை நினைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசியில் இருப்பது சுண்டு விரல். சுண்டு விரல் நம்முடைய தேவைகளை குறிக்கிறதாக இருக்கிறது. இப்போது நமது தேவைகளை கர்த்தரிடம் சொல்லி கடைசியாக நமக்காக ஜெபிக்க வேண்டும். நமக்கு காதில் ஏதாவது குடையும் போது இந்த சுண்டு விரலை நம் காதிற்குள் சென்று குடைய வைக்க முடியும். அதுபோல சுண்டு விரல் போதகர்களை குறிக்கிறது. அவர்களின் போதகமே நமது காதிற்குள் செல்லுகிறபடியால் நாம் இந்த சமயத்தில் போதகர்களை நினைத்து ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று கர்த்தர் கொடுத்த ஊழிய முறையை நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கிறோம். இவைகளை நாம் ஒவ்வொரு விரலுக்கு ஈடாக நினைத்து அந்த ஊழியம் செய்பவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ராஜ்யம் பரவுவதற்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு நாம் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு ஏதுவாகும். அதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நாம் தினமும் இத்தகைய ஜெபத்தை ஒரு 5 நிமிடங்கள் அல்லது 10 நிமிடங்கள் ஜெபிக்கும் போது அது எத்தனை பெரிய மாற்றத்தை சபையில் ஏற்படுத்தும், நமது தேசத்தில் ஏற்படுத்தும். தினமும் நமது விரல்களை நினைவு கூர்ந்து ஜெபித்து தேசத்தையும் சபைகளையும் ஜெபத்தால் அசைப்போமாக. தேவனின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.